வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பிப்ரவரி 3ஆம் தேதி AFT மைதானத்தில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணி. தொகுதி வாரியாக காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை. பட்டதாரி ஆசிரியர்கள் வழக்கில் விரைவில் தீர்ப்பு. மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியாதென சங்கத்தினர் தகவல். புதுவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அறுவடையானதால் விற்பனை விறுவிறுப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் வருகிற 3ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கண்டன பேரணியை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக தொகுதி வாரியாக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுவை காங்கிரஸ் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் வருகிற 3ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. மாலை 3 மணிக்கு AFT மைதானத்தில் இருந்து புறப்படும் பேரணி சட்டசபையை சென்றடைந்த பின்னர் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற போது தொகுதி தலைவர்கள் மற்றும் அனைத்து பிரிவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய மாநில அரசுக்கு எதிரான கண்டன பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்க செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொகுதி வாரியாக காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி போராட்டத்தில் திரளாக பங்கேற்க தொண்டர்களை தயார்படுத்தி வருகின்றனர். புதுவை ஆசிரியர்களின் சீனியாரிட்டி வழக்கில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படவிருப்பதாக பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க கௌரவ தலைவர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எதிரான அரசின் மறுசீராய்வு மனு மீதான விசாரணை முடிந்து தீர்ப்பு தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் ஓரிரு வாரங்களில் தீர்ப்பு வெளியாக இருப்பதால் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகள் ஊதிய முரண்பாடுகள் களையப்படுவதுடன் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் நியமனங்கள் விரைவில் நடைபெற இந்த தீர்ப்பு வழிவகுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அரசியல் சட்டப்பிரிவை பயன்படுத்தி இனிமேல் பட்டதாரி ஆசிரியர்களின் சீனியாரிட்டி வழக்கை புதுவை அரசு உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல இயலாது என்ற செல்வகுமார், மறுசீராய்வு மனு மீதான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பே இறுதியானது என்றும் இந்த தீர்ப்பு வர உதவியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக செல்வகுமார் கூறினார். சீனியாரிட்டி வழக்கு முடிவடைந்து விட்டது. தீர்ப்பு இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகும். இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியாது. புதுச்சேரி அரசினால் இதனை மேலும் காலம் கடத்த இயலாது. உச்சநீதிமன்றத்திலும் இதனை எடுத்துச் சென்று வழக்காட இனி இயலாது. இதனை அமல்படுத்த வேண்டியது இனி பாக்கியான விஷயம். உடனடியாக புதுச்சேரி அரசு இந்த ஓரிரு வாரங்களில் வரும் தீர்ப்பினை அடிப்படையில் இதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். பதவி உயர்வுகள் அளிக்க வேண்டும். ஆசிரியர்களுக்குரிய அனைத்து நிலுவைத் தொகைகளும் உடனடியாக வழங்க வேண்டும். இதனுடைய அடிப்படையில் புதிய நியமனங்கள் விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் நியமனங்களை உடனடியாக செய்ய வேண்டும். பதவி உயர்வுகளை உடனடியாக வழங்க வேண்டும். நிலுவைத் தொகைகளை முழுமையாக 100% உடனடியாக இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஓரிரு வாரங்களுக்குள் வரும் தீர்ப்பின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று இந்த புதுச்சேரி அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுவையில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கிராம பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்களை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். பருவமழை தீவிரம் கடந்த ஆண்டு குறைந்து விட்டதால் பனியின் தாக்கம் 2 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இருப்பினும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் துவங்க ஆரம்பித்துள்ளது. வழக்கமாக கோடைக்காலம் துவங்கிய பின்னரே விற்பனைக்கு வரும் தர்பூசணி பழங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே விற்பனைக்கு வந்துவிட்டன. தமிழகத்தில் நிலவிடும் மின்வெட்டு பிரச்சினை போன்றவற்றால் விவசாயம் முற்றிலுமாக முடங்கி போன நிலையில் தர்பூசணி பழங்களை பயிரிட்ட விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே அறுவடை செய்ய துவங்கிவிட்டனர். இதனால் திருக்கோவிலூர் அருகே ஆலம்பாடி
தோட்டப்பாடி கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை, விழுப்புரம் சாலை போன்ற இடங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக பழத்தின் தோட்டத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 கிலோ 15 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. வெயில் காலம் துவங்க உள்ள நிலையில் கிராம பகுதிகளில் கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் உஷ்ணத்தை குறைக்கும் என்பதால் அவைகளை வாங்குவதில் நகரப்பகுதி மக்கள் அதிக தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை சேர்த் இந்தியாவில் நடைபெற்ற தொழுநோய் தின விழாவில் நோயாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. சேர்த் இந்தியா சார்பில் அதன் வளாகத்தில் நடைபெற்ற உலக தொழுநோய் தின விழாவில் சேர்த் இந்தியா நிறுவன இயக்குனர் பாலசுப்ரமணியன் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டின் அதிகாரி பிலிப் ஜான்வீர் காமியா விழாவினை துவக்கி வைத்தார். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜால் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மோன்சரோ பெரலோபி விழாவிற்கு முன்னிலை வகித்தார். ஜால் நிறுவனத்தின் இந்திய பிரதிநிதி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கல்வி உதவித்தொகை பெறும் ஒரு மாணவன் இந்த உதவித்தொகை எவ்வாறு தங்களின் படிப்பிற்கு உதவியதாக இருந்தது என்று நினைவு கூர்ந்து தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டான். இவ்விழாவின் முக்கிய அம்சமாக 5 தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் 121 தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 3,94,500 ரூபாய் அளிக்கப்பட்டது. புதுவை வீரமாமுனிவர் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் கல்வி கற்பதின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் இயக்குனர் கிருஷ்ணராஜ் தலைமை தாங்கினார். பள்ளியில் கல்வி இயக்கத்தின் இயக்குனர் குமார் முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பெண் கல்வி துணை இயக்குனர் சோமசுந்தரம் முன்னிலை வகிக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் குப்புசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். பட்டாபிராமன் இசையுடன் கல்வி கற்பதின் அவசியத்தை விளக்கினார். மற்றும் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பழகன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் கல்வி கற்பதின் அவசியத்தை விளக்கி பேசினர். விழாவில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் சார்பாக சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு இலவச நோட்டு, சீருடைகள் மற்றும் எழுது பொருட்களை பள்ளியின் கல்வி இயக்கத்தின் இயக்குனர் குமார் வழங்கினார். விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பள்ளிகளுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டிகள் திறமைகளை வெளிப்படுத்தி முதலிடத்தை தக்க வைத்த மாணவர்களுக்கு முதல்வர் பரிசளிப்பு. மழைக்காலம் முடிந்தும் கொட்டும் பனியால் அதிகாலை நேரங்களில் மக்கள் கடும் அவதி. நோயிலிருந்து தப்பிக்க வெளியே வர அச்சம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருக்குனூர் சுப்பிரமணிய பாரதி பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவர்களை துணை சபாநாயகர் செல்வம் கௌரவித்தார். திருக்குனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியின் 24வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு 2013-14 SSLC பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்க நாணயம், வெள்ளி நாணயம், சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். முன்னதாக பள்ளியின் முதல்வர் சம்பத் வரவேற்றார். விழாவில் ஊர் பிரமுகர்கள் துரைராஜன் மற்றும் சஹாபுதீன், ரத்தினவேல், கண்ணன், சையத் அகமது மற்றும் தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பு தலைவர் துளசி,
செயலாளர் ரங்கநாதன், துணைத் தலைவர் முருகையன் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். LIC நிர்வாகத்தின் நடவடிக்கையை கண்டித்து முகவர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் முகவர் சம்மேளனம் மத்திய அரசு மற்றும் LIC நிர்வாகத்தை கண்டித்து நடத்தி வரும் தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக முகவர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடைபெற்றது. மேலும் இன்று முகவர்கள் ஓய்வு தினமாக அறிவித்துள்ளனர். புது வணிகம் மற்றும் பாலிசி சேவைகள் அனைத்தையும் நிறுத்தி எதிர்ப்பை தெரிவித்தனர். இன்றைய போராட்டத்தில் பாண்டி கிளையின் தலைவர் கந்தசாமி மற்றும் கௌரவ தலைவர் லட்சுமி நரசிம்மன், கோட்ட இணை செயலாளர் ஹிட்லர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் திரளான முகவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வந்த மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் 8 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. புதுவையிலிருந்து 4 வட்டங்களாகவும், காரைக்கால் பிராந்தியம் 2 வட்டங்களாகவும் மற்றும் ஏனாம் மாஹே தனித்தனி வட்டங்களாக பிரிக்கப்பட்டு பங்கேற்கிறது. இவ்வட்டங்களில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர். மாநில அளவிலான போட்டிகளில் தடகளம், கூடைப்பந்து, கைப்பந்து, இறகுபந்து, கபடி, கொக்கோ, கிரிக்கெட், ஹாக்கி, கால்பந்து, ரோலர் ஸ்கேட்டிங் போன்ற போட்டிகள் 14, 15 மற்றும் 19 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டது. இப்போட்டிகள் ஏனாம், மாஹே, காரைக்கால் ஆகிய இடங்களில் நடைபெற்றது. இப்போது இறுதியாக புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் ஒவ்வொரு வட்டத்திலிருந்தும் சுமார் 400 மாணவ மாணவியர்கள், மொத்தமாக 3000 மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் வென்ற மாணவ மாணவியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசு கோப்பையையும் பணமும் வழங்கினார். அமைச்சர் தியாகராஜன், கல்வித்துறை இயக்குனர் கலந்து கொண்டனர். புதுவை நகர பகுதியை விட கிராம பகுதிகளில் பனிப்பொழிவினால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மார்கழி மாதம் என்றாலே பனிப்பொழிவுடன் குளிர் மக்களை வாட்டி வதைக்கும். ஆனால் தை மாதம் துவங்கியும் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பொழியும் பனியினால் மக்கள் அல்லல் பட்டுள்ளனர். இரவில் நிலவிடும் பனியை சமாளிக்க மங்கி குல்லா, ஸ்வெட்டர், சால்வை போன்றவற்றை அணிந்து கொண்டாலும் பனியினால் ஏற்படும் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் 80% பனியினால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பு, ஜலதோஷம் என மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். மார்கழி மற்றும் தை மாதம் என்றாலே நினைவிற்கு வரும் கோலம் கூட கொட்டும் பனி காரணமாக இரவு 8 மணிக்கே உதயமாகி விடுகிறது. கடும் பனிப்பொழிவு போன்றவற்றினால் கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வருகிறது. கிராம பகுதிகளில் மழையினை போன்று பனி கொட்டுவதால் அந்த பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி வருவது சிரமமாக உள்ளது என்கின்றனர் வாகன ஓட்டிகள். இதுபோன்ற பனிப்பொழிவினால் எப்போதும் 12 மணி வரை போக்குவரத்து நெரிசல் காணப்படும் புதுவை இரவு 10 மணிக்கெல்லாம் உறங்கி போய் விடுகிறது.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பிப்ரவரி 3ஆம் தேதி AFT மைதானத்தில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணி. தொகுதி வாரியாக காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை. பட்டதாரி ஆசிரியர்கள் வழக்கில் விரைவில் தீர்ப்பு. மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியாதென சங்கத்தினர் தகவல். புதுவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அறுவடையானதால் விற்பனை விறுவிறுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.